والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசிப்பது யாருக்கு ஆகுமாகும், யாருக்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய மூன்றாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹு தஆலா படித்துக் கொள்ள இருக்கிறோம். وعن عبد الله بن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ما يزال الرجل يسأل الناس حتى يأتي يوم القيامة ليس في وجهه مزأة لحم. متفق عليه. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தொடர்ந்தும் மனிதர்களிடத்திலே யாசித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மறுமை நாளில் அவருடைய முகத்திலே சிறிதளவு சதை ஒன்றும் இல்லாத நிலையில் வருவார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. சென்ற வாரம் நாங்கள் படித்தோம், யார் கை நீட்டி யாசிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை படித்தோம். யாசிப்பது, பிச்சை எடுப்பது என்பது அது ஒரு தொழில் அல்ல. தற்காலிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஒரு மனிதன் பொருளாதார ரீதியாக ஸ்திரநிலை அடைந்து விட்டால் யாசிப்பதை விட்டுவிட வேண்டும் என்ற விஷயத்தை படித்தோம். இப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், ஒரு மனிதர் தொடர்ந்து கை நீட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸ்ல வருவது மா யஸால் என்ற தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையே அப்படியாக மாறிவிட்டது. அவருடைய பழக்கமாக யாசிப்பது மாறிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால் அவர் மறுமையில வருவார், முகத்துல சதை துண்டுகள் இல்லாத நிலை என்று சொன்னாங்க. அப்படின்னா படு பயங்கரமான கோலத்துல வருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப இதுக்கு விளக்கம் தேவைப்படாது நினைக்கிறேன். என்ற ரசூல்லா மறுமையிலே இப்படி ஒரு தண்டனை இருக்குதுன்னு சொல்றாங்க. யாருக்குண்டா கை நீட்டி யாசிக்கிறார்கள், தொடர்ந்தும் யாசித்து கொண்டிருக்கிறாங்க. நியாயமான காரணங்கள் அவங்களுக்கு இல்லை, ஆனா அவனோட வழக்கமா அதை மாத்தி கொண்டிருந்தா இப்படியான ஒரு நிலையை மறுமையிலே சந்திப்பார்கள். وعن معاوية قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تلحفوا في المسألة فوالله لا يسألني أحد منكم شيئا فتخرج له مسألته مني شيئا وأنا له كاره فيبارك له فيما أتيت. رواه مسلم. இதை முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வற்புறுத்தி யாசிக்க வேண்டாம். ஒருவரை வற்புறுத்தி நச்சரித்து அவரை கரைச்சல் பண்ணி கை நீட்டி கேட்க வேண்டாம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் ஏதாவது ஒன்றை என்னிடம் கேட்டதற்காக என்னிடம் இருந்து ஏதாவது ஒன்று அவருக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனால் நான் வெறுத்த நிலையில்
அப்படி கொடுக்கப்பட்டால் நான் கொடுத்தவற்றில் பரக்கத் செய்யப்பட மாட்டாது. இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது நச்சரிச்சு வற்புறுத்தி கரைச்ச பண்ணி ஆசிக்கிறது கூடாது. இதுல சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹு தாலா இந்த சஹாபாக்களோட பண்பை பத்தி சொல்றான். சில ஏழைகளுக்கும் ஜகாத்துல பங்கு இருக்குது. அவங்க யாருண்டா அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த காலத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அதாவது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை தேட முடியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கடுமையாக உழைக்கிற பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் கை நீட்டி கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்கள அறிவியலர்கள் நினைப்பாங்க இவங்க பணக்கார ஆட்கள் போல, எனவே தான் கை நீட்டாம இருக்கிறாங்க. வசதி படைச்ச ஆட்கள் போல கை நீட்டி கேட்கறையில நினைப்பாங்க. ஆனால் அவர்களுடைய முக அடையாளங்களை கொண்டு அவர்கள் ஏழை என்பதை நபியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஏன்னா அவங்களுக்கு அல்லாட அருளை தேடி சம்பாத்தியத்துக்கு உழைப்புக்கு போக இயலாது, மார்க்கத்துக்காக உழைச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா மக்கள் நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் பணக்கார ஆட்க, யார்ட்டையும் கேட்கறே இல்லை. ஆனா அவங்க தான் உண்மையான ஏழைகள். அவங்கள பத்தி அதே வசனத்தை அல்லாஹ் சொல்றான், லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன அதே சொல்ல அல்லாஹ் அங்க பாவிக்கிறான். எப்படி? அவர்கள் மனிதர்களிடம் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள். லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க அப்படி கேட்காதீங்க யார்ட்டையும். சத்தியம் பண்ணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களிலே யாராவது என்னிடம் ஏதாவது ஒன்றை கேட்டு அது அவருக்கு கொடுக்கப்படுவது என்று சொன்னா, நான் விரும்பி இல்லை வெறுத்த நிலையில் கொடுக்கப்படுவது என்று சொன்னா அதுல பரக்கத் செய்யப்பட மாட்டாது. பரக்கத் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு இந்த கை நீட்டி யாசிக்கிறது வன்மையாக கண்டிக்கப்பட்டுகிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய பழக்கம் என்பதை இதுல விளங்கும். ஆகவே இதுல நாங்க மிச்ச கவனமாக்கிறோம். இன்றைய நாட்கள்ல அது ஒரு பழக்க தோஷமாக தொழிலாக வைத்தது. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, உண்மையான ஏழைகள் இனம் காணப்படுற இல்லை. நாங்க பாவம் இரக்கம் பார்த்து கொடுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு நன்மை வரணும்னு சொல்லி. ஆனா உண்மையான ஏழைகள் அவங்க கை நீட்ட மாட்டாங்க, அவங்க மறைஞ்சி இருப்பாங்க வெட்கப்பட்டு. அந்த பிரிவினர் எங்களால இனம் காணப்படாத ஒரு குறைபாடு ஒன்று இருக்குதுங்கிறதை நாங்க விளங்கி கொள்ளணும். ஜுபைர் இப்னுல் அவாம் கால. அப்ப இந்த நாங்க நேற்றில் இருந்து சென்ற வாரத்திலிருந்து இதுவரைக்கும் படிச்ச ஹதீஸ் எல்லாம் இந்த பிச்சை கேட்கிறது எவ்வளவு பாரதூரமானதுங்கிறத விளங்கப்படுத்து. இப்ப நாங்க பார்க்க போற இந்த ஹதீஸ் உழைப்பின் மேன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. சுய உழைப்பு. ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم لأن يأخذ أحدكم حبله. இந்த எவ்வளவு அந்த ஒவ்வொரு விஷயமா தனிச்சு விளக்கமா சொல்றாங்கன்னு பாருங்க. உங்கள ஒருவர் ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு فيأتي بحزمة حطب على ظهره, ஒரு தூர பகுதிக்கு போய் விறகுகளை பொறுக்கி அதை அந்த கயிற்றால கட்டி விறகு கட்டை முதுகிலே சுமந்து கொண்டு வந்து சுய உழைப்பை மேற்கொண்டால் சொன்னா முடிஞ்சதே. அந்த
அந்த சுய உழைப்பு எப்படி இருக்கணும்னு அழகா விளங்கப்படுத்துறான். கைத்தை எடுத்துக்கிட்டு போய் விறகு சேர்த்து அதை கைத்தால கட்டி முதுகுல சுமந்து கொண்டு வந்து அதை விற்றால், விறகு விற்கிறார், வித்துட்டா அல்லாஹு தஆலா அவரை அந்த விறகு கட்டின் மூலம் முகத்தை, அந்த யார முகம்டா அந்த உழைப்பாளியினுடைய முகத்தை என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, பிச்சை கேட்கிறது மூலமாக வார அவமானத்தை விட்டும் தடுத்து விடுகிறான். சரி, தடுத்து விடுவது ஹைருல் லஹு, அவருக்கு சிறந்தது. மின் ஐயஸ்அல நாஸ், மனிதர்களிடம் கை நீட்டி கேட்பதை விட அந்த மனிதர்கள் அவருக்கு கொடுத்தாலும் சரி அல்லது கொடுக்காமல் தடுத்து கொண்டாலும் சரி. இந்த ஹதீஸ் புகாரில வரும். ரசூலுல்லாஹ் யாசிக்கிற தொழில்னு சொல்ல, அது தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டது. ஆனா தொழிலை படிச்சு கொடுக்குறாங்க, சுய தொழில். அப்ப ஒரு ஆள் கைத்தை எடுத்துக்கொண்டு போய் விறக சேகரிச்சு அதை கட்டி அதை முதுகுல சுமந்து கொண்டு வார அந்த வார்த்தைகள் எதை சொல்லுவோம்டா, அவரு கடுமையாக உழைக்கிறார், ஹலாலா உழைக்கிறார், வியர்வை சிந்தி உழைக்கிறார். இதுல எப்படி விளங்குண்டா சொல்லுவாங்க, ஹலாலான உழைப்பு உன்னுடைய முதுகெலும்பை முறிக்கும், உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். ஹலாலான உழைப்பு முதுகெலும்பை முறிக்கும் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு உழைப்போம், ஹலாலா தேடணுமே, உடம்பெல்லாம் வருத்தமாகும், வீட்டுக்கு வர டயர்டாகி வருவோம். எல்லாரும் அநேகமா அப்படித்தான் நாம உழைக்கிறோம். ஹலாலான உழைப்பு முதுகெலும்பை முறிக்கும், அது தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். அதுக்கு மாத்தவன் நாம கருத்து எடுப்போம். எப்படி? ஹராமான உழைப்பு முதுகெலும்பை முறிக்காது, தலை குனிவை ஏற்படுத்தும். லேசா உழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் தானே எப்படி எல்லாம் ஹராமா உழைக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களோட உழைப்பு, அது அப்படி ஒருவர் வயசாலி ஒரு ஆள் இருந்தா இப்ப இருக்கிற உழைப்பை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு, கவலைப்படுறாரு. இப்படி எல்லாமா உழைக்கிறாங்க, நாங்க இப்படியெல்லாம் உழைச்சோம், ஹலாலா தேடணும், அதுல தான் நாம எங்கட பிள்ளைகளை படிக்க வச்சோம், அந்த சொத்துல அந்த பணத்துலதான் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கரை சேர்த்தோம், நாங்க இப்படி எல்லாம் அந்த ஹராத்தை செய்யலையேன்னு கவலைப்படுற மக்கள் இருக்கிறாங்க இப்போ. ஆகவே அப்படி ஒரு ஆள் செய்யறாருண்டா அல்லாஹு தஆலா அவரை மானத்தை பாதுகாக்கிறான், முகத்தை தடுப்பான்டா மானத்தை பாதுகாப்பான். அது அவருக்கு சிறந்தது கை நீட்டி பிச்சை எடுப்பதை விட, மக்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே இந்த ஹதீஸ் போன்ற இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் அதை படிப்போம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு படித்து கொண்டது, யாசிப்பது ரசூலுல்லாஹ் கண்டிச்சுக்கிறாங்க, சுய உழைப்பை வரவேற்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறாங்க. சில ஹதீஸ்ல வரும், ஒரு ஆள் காலையில உழைக்க போய் மாலையில வீட்டுக்கு வாராருண்டா அவர பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில வாராருன்னு ஹதீஸ். அந்த அளவுக்கு இந்த ஹலாலான உழைப்புக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.